ரோலிங் ஆக்ஷன். ஓகே, சர்வேயர் மகேஷ்குமார் பேசுகிறாங்க. இந்த ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ் பற்றி நம்ம ஏஜென்ட்ஸ் சில பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். நம்ம கொலீக்ஸும் ஆஃபீஸர்ஸும் ஏதாவது ப்ளஸ் மைனஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ஒரு வால்வோ காரு அவங்க ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2018 மாடல் வண்டி மேட்சர் ரெடி போட்டு 70% மேலே IDV 70% மேலே நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டிக்ளேர்ட் ஆஸ் டோட்டல் லாஸ் இப்போது. ஸோ இப்போ கரண்ட் ஷோரூம் ப்ரைஸ் வந்து 70 lakhs வருது இப்போ. ஸோ இவங்க RTA பாலிசி எடுத்துருக்கிறதுனால இது பிரகாரம் அவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இதில் இப்போ RTA பாலிசி அவங்க எடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து IDV வந்து 50 lakh பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 50 lakhs வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ரெக்வலி என்ன போகுதோ அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அந்த பெனிஃபிட்டடாக வந்துடும் அதில். ஸோ 50 lakh கிடைக்குது. இன்னொன்று வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட் IDVயும் ப்ளஸ் எக்ஸோரூம் ப்ரைஸு. எக்ஸோரூம் ப்ரைஸ் என்ன இருக்குதோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. தட் இஸ் 50 lakhs இருக்குது. இப்போ வந்து 67 lakhs வந்து இது இருக்குது நமக்கு எக்ஸோரூம் ப்ரைஸு. ஆக்சுவலி MRP வந்து 70 lakhs வருது. ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இல்லாமல் நமக்கு 67 lakhs வருது. ஸோ இப்போ இதில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 17 லட்சம் வருது. இந்த 17 லட்சம் இன்சூர்டு கிடைக்கும். ப்ளஸ் வந்து அடுத்தது மூணாவது ஐட்டம் வந்து டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து இப்போ 6 lakhs வருது இந்த வண்டிக்கு. அதில் 10% அது IDV எடுத்துட்டோம்னா 5 lakhs வருது. 50 lakh பண்ணியிருக்கோம்னா 5 lakh. இது வந்து விச்செவர் இஸ் லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது ஐடியா. ஸோ இப்போ 6 இதில் 5ங்கிறப்ப இதில் ஒரு 5 lakh வரும். அப்போ டோட்டலி வந்து IDV வந்து 50 லட்சம். இந்த டிஃபரன்ஸ் இன் நியூ ரேட்டில் வந்து 17 lakhs. அண்ட் IDV டேக்ஸ் ஐட்டத்தில் வந்து ஒரு 5 lakh டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். ஸோ 72 lakhs த இன்சூர்டுக்கு கிடைக்கும். அப்போ 72 lakhs 50 lakh தான் இன்சூர் பண்ணியிருக்காரு. ஸோ 22 lakhs RTA பாலிசியில் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ தே மேபி கோ ஃபார் நியூ வெஹிக்கிள் ஆஸ் பர் கரண்ட் வேல்யூ. முதல்ல 50 லட்சம் இருந்திருக்கும், 2 வருஷத்தில் 70 லட்சம் ஆகியிருக்கலாம். இந்த கான்செப்ட் என்னென்னா ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுலேருந்து இறங்கி அப்படியே நியூ காரில் உட்காந்துக்கலாம். அதான் இது பேசிக் ஐடியா. ஸோ இதுதான் RTA பாலிசியோட பெனிஃபிட்டு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து RTA பாலிசி இப்போ இன்சூர்டுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ.